அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான 10 தமிழ் கேள்விகள் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒளிப்பறவைகள், சிரித்த முத்துக்கள், ஒரு கிராமத்து நதி, நிலவுப்பூ. சரியா? ஸோ இது நாலுமே சிற்பியினுடைய நூல்கள் தான். சரியா? ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு கேட்கும்போது ஒரு கிராமத்து நதி 1998 சாகித்ய அகாடமி விருது பெறுது. ஸோ நிலவுப்பூ இவருடைய முதல் கவிதை தொகுப்பு. சரியா? ஸோ இவருடைய முதல் கவிதை நூல் அப்படின்ட்டு ஆழ்கடல் அடியே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆழ்கடலே கேள். சரியா? ஸோ கவிதை தொகுப்பு தான் நிலவுப்பூ. சரியா? ஸோ ஒளிப்பறவைகள், சிரித்த முத்துக்கள் இதெல்லாமே சிற்பியுடைய நூல்கள் தான். சரியா? ஸோ இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமை கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தை சேரும். ஸோ இவர் இன்னொரு வானம்பாடி கவிதை அமைப்பின் தந்தை என அறியப்படுறாரு. கவிதை சமூகத்தின் போர்வாள் என்று அழைக்கப்படக்கூடியவரும் நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். இரண்டாவது கேள்வி, அகழாய்வில் முதுமகள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதுமகள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஆதிச்சநல்லூர். சரியா? ஸோ எங்கே அமைஞ்சிருக்கு? தூத்துக்குடி. சரியா? ஸோ தூத்துக்குடியில் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அருகே. சரியா? ஸோ கிமு 300 முதல் கிபி 300 வரையில் காலகட்டத்தை சேர்ந்தவை. சரியா? ஸோ 1876 முதல்ல இங்கே அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டது யார்? ஜாகர். ஸோ 86 ரெண்டாவதா அலெக்சாண்டர். சரியா? ஸோ இது எல்லாமே அகழ்வாராய்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. சரியா? ஸோ ஆதிச்சநல்லூர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நன்கு பாதுகாக்கப்பட்ட நகர நாகரிகம் என்று சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். ஸோ அடுத்த கேள்வி, கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மணிமுடியாக விளங்குவது சுந்தரகாண்டம் இல்லையா? ஸோ உலகின் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் கூட திருக்குறளும் கம்பனின் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்டுவெல் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ முக்கியமான நூல் கம்பராமாயணம். ஸோ திருக்குறளையும் கம்பனுடைய காவியமும் தமிழுக்கு கெதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ மொத்தம் எத்தனை? 6 காண்டங்கள், 118 படலங்கள், 10,589 பாடல்கள். சரியா? கம்பராமாயணத்தில் இருக்குது. 10,000 கவிதைகளை சத்தாக தந்த முத்தான கவிஞனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை அப்படின்ற ஒரு கவிதை கம்பரை புகழ்ந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? கவிஞர் பெருஞ்சித்திரனார். சரியா? ஸோ பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, ஐயை, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் இல்லையா? ஸோ இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். துரை ராசன் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே மு மேத்தா. சரியா? மு மேத்தாவை பார்த்தோன்னே ஒரு அழகான அவருடைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இறைவன் என்னிடம் கேட்பார் எப்படி வாழ்ந்தாய் என்று, நானும் இறைவனை கேட்பேன் நான் இப்பொழுது வாழ்ந்தேன் என்று. சரியா? ஸோ இந்த கவிதை எப்பவுமே நினைவில் இருக்கக்கூடிய கவிதை. ஸோ ஞாபகம் வந்து அதான் சொன்னேன். அடுத்த கேள்வி போகலாம். ஸோ அடுத்த கேள்வி, மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மடங்கள்னால் என்ன? சிங்கம். சரியா? ஸோ புலியை வேங்கைன்னு சொல்லுவோமா? ஸோ ஆப்ஷன் டி சிங்கம். மடங்கள்னா சிங்கம் பொருள் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, அகநானூற்றின்
கடைசி 100 பாடல்கள் அடங்கும் பகுதி இது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அகநானூறு மொத்தம் 400 அதிலே வந்துருச்சு. கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 401 பாடல்கள் இல்லையா? ஸோ இதில் 100 பாடல்கள் அடங்கிய பகுதி கேட்குறாங்க. ஸோ இது நித்திலக்கோவை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு களிற்று யானை நிறை, இது 120 பாடல்கள். இரண்டாவது மணிமிடை பவளம் 180 பாடல்கள். நித்திலக்கோவை 100 பாடல்கள், மொத்தம் 400 பாடல்கள். சரியா? கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து 401. சரியா? எத்தனை புலவர்களால் பாடப்பட்டிருக்கும்? 145 புலவர்களால் பாடப்பட்டது தான் அகநானூறு. சரியா? ஸோ அகநானூரை தொகுத்தது யார்? சரியா? உருத்திர சன்மனார். தொகுப்பித்தது யார்? பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இல்லையா? ஸோ தொகுத்தவர் உருத்திர சன்மனார், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. சரியா? ஸோ இங்கே 42 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். அங்கலாப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அங்கலாப்புனா என்ன? வாயை திறத்தல். சரியா? ஏன்டா அந்த அங்கலாப்பு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? சாப்பாடை பிரிக்கும் போதே அப்படியே ஆன்னு வந்து வாய் திறந்து முன்னாடி நிற்கிறது. அப்படி தான் பண்ணும்போது அந்த அலையிற தன்மையை வந்து அங்கலாப்பு பண்ணுவாங்க. சரியா? அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கார்குலாம் நிறத்தினான் யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். இல்லையா? கம்பராமாயணத்திலேருந்து எடுத்திருக்காங்க. கார்குலாம் நிறத்தினான் என்று ராமனை குறிக்கிறது. ஸோ கருமேகங்கள் இல்லையா? ஸோ காரது குலாம். ஸோ அது என்னது? 6ஆம் வேற்றுமை தொகை இல்லையா? ஸோ கார்குலாம், காரது குலாம்னு பிரிக்கிறோம். ஸோ காரது அப்படின்னு வருது. அது 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ கார்குலாம் நிறத்தினான் என்று குறிப்பது ராமனை குறிக்கிறது. சரியா? ஸோ கார்குலாம் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னும் கேள்விகள் கேட்கப்படலாம் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி, சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சட்டை என்னும் சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். சரியா? ஸோ ஜெயகாந்தன் ஐயாவுடைய வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியையும் மிளர்ச்சியும் உருவாக்கக்கூடிய கவிதைகள் இல்லையா? நான் எதையும் அவமானமாக கருதுவதில்லை, ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயங்கள். சரியா? ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான கவிதை இல்லையா? வாழ்க்கைன்றது அந்தந்த நேரத்துக்கான நியாயங்கள் தான் இல்லையா? ஸோ யாரையும் எதையும் சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். சரியா? அவருடைய இன்னொரு கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை, மறைத்து கொண்டவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், ஒப்புக்கொண்டவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு பெரிய அநீதி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ மறைச்சிக்கிட்டவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான், ஒத்துக்கிறவன் தான் என்ன தண்டிக்கப்படுறான் இல்லையா? ஸோ வேறு சைடில் மூவ் ஆகி போகிறோமா? சரி, ஓகே. சாட்டை என்ற சிறுகதையின் எழுதியவர் ஜெயகாந்தன் அவர்கள். சரியா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ 48வது கேள்வி, அதாவது 48என்ற பாருங்கள், இது 10வது கேள்வி. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய நூல் தேம்பாவணி. யார்? வீரமா முனிவர். ஸோ கிறித்துவ தேவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இரட்சண்ய மனோகரம். இரட்சண்ய மனோகரத்தை இயற்றியது யார்? கிருட்டிணப்பிள்ளை. அச்சியே கிருட்டிணப்பிள்ளை. ஸோ யார் இவர்? கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். சரியா? ஸோ இங்கே கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய நூல் தான் கேட்குறாங்க. ஸோ தேம்பாவணி சரியான பதில். சரியா? ஸோ இன்றைக்கான 10 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கான கேள்விகளை நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.